ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்வது சரிதான். நீங்கள் சொல்வது சரிதான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஆர் ரைட். யூ ஆர் ரைட். நீங்கள் சொல்வது சரிதான். நெக்ஸ்ட் ஒன், அவர் சொல்வது பொய். அவர் சொல்வது பொய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹீ இஸ் லையிங். ஹீ இஸ் லையிங். அவர் சொல்வது பொய். நெக்ஸ்ட் ஒன், பிறர் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. பிறர் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. தீமையான விஷயங்களுக்கு மற்றவங்க நமக்கு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கேட்கவே கூடாது. ஸோ பிறர் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வி ஷுட் நாட் லிசன் டு அதர்ஸ். வி ஷுட் நாட் லிசன் டு அதர்ஸ். வி ஷுட் நாட் லிசன் அப்படின்னா நாம் கேட்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். டு அதர்ஸ் அப்படின்னா பிறர் சொல்வதை. பிறர் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. இது எப்படி சொல்லணும்? வி ஷுட் நாட் லிசன் டு அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உன் பெற்றோர் சொல்வதை கேள். உன் பெற்றோர் சொல்வதை கேள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். உன் பெற்றோர் சொல்வதை கேள். நெக்ஸ்ட் ஒன், எப்போதும் நீ சொல்வதை செய்வதில்லை. எப்போதும் நீ சொல்வதை செய்வதில்லை. நம்ம சொல்லுவோம்ல இந்த மாதிரி, எப்போவுமே நீ சொல்கிறத செய்யவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, you don't always do what you say. You don't always do what you say. நீ எப்பொழுதும் சொல்வதை செய்வதில்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை நாம் முயற்சிப்போம். நீ சொல்வதை நாம் முயற்சிப்போம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, we will try what you say. we will try அப்படின்னா நாம் முயற்சிப்போம். ட்ரை அப்படின்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். நாம் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we will try. நீ சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு what you say. நீ சொல்வதை நாம் முயற்சிப்போம். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, we will try what you say. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை நான் யோசிப்பேன். நீ சொல்வதை நான் யோசிப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I will think about what you say. I will think about what you say. I will think அப்படின்னா நான் யோசிப்பேன் அப்படின்னு அர்த்தம். நீ சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு about what you say. நீ சொல்வதை நான் யோசிப்பேன். இதை எப்படி சொல்லணும்? I will think about what you say. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை நான் செய்வேன். நீ சொல்வதை நான் செய்வேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I will do what you say. I will do what you say. do அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். I will do அப்படின்னா நான் செய்வேன். எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம will பயன்படுத்தி நம்ம பேசணும். ஸோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will do. நீ சொல்வதை what you say. what you say. நீ சொல்வதை. நீ சொல்வதை நான் செய்வேன். I will do what you say. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை நான் கேட்பேன். நீ சொல்வதை நான் கேட்பேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, I will listen to you. I will listen to you. நீ சொல்வதை நான் கேட்பேன். நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை என்னால் செய்ய முடியாது. நீ சொல்வதை என்னால் செய்ய முடியாது. நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம். நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I can't do what you say. I can't do what you say. I can't do அப்படின்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். நீ சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு what you say. நீ சொல்வதை என்னால் செய்ய முடியாது. I can't do what you say. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை மட்டும் நான் செய்வேன். நீ சொல்வதை மட்டும் நான் செய்வேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I will only do what you say. I will only do what you say. I will only do அப்படின்னா இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். நீ சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் யூ சே. நீ சொல்வதை மட்டும் நான் செய்வேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I will only do what you say. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்வதை செய்ய முயற்சிக்கிறேன். நீ சொல்வதை செய்ய முயற்சிக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I try to do what you say.
ஐ ட்ரை டு டூ வாட் யூ சே. நீ சொல்வதை செய்ய முயற்சிக்கிறேன். செய்ய முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ட்ரை டு டூ. நீ சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் யூ சே. நீ சொல்வதை செய்ய முயற்சிக்கிறேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் ட்ரை டு டூ வாட் யூ சே. நெக்ஸ்ட் ஒன். நான் சொல்வதை நீ செய். நான் சொல்வதை நீ செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா யூ டூ வாட் ஐ சே. யூ டூ வாட் ஐ சே. யூ டூ அப்படின்னா நீ செய் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஐ சே. நான் சொல்வதை நீ செய். யூ டூ வாட் ஐ சே. நெக்ஸ்ட் ஒன். ஒருவர் சொல்வதை ஒருவர் கேளுங்கள். ஒருவர் சொல்வதை ஒருவர் கேளுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா லிசன் டு ஈச் அதர். லிசன் டு ஈச் அதர். ஒருவர் சொல்வதை ஒருவர் கேளுங்கள். நெக்ஸ்ட் ஒன். அவர் சொல்வதை கேட்டால் போதும். அவர் சொல்வதை கேட்டால் போதும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஜஸ்ட் லிசன் டு ஹிம். ஜஸ்ட் லிசன் டு ஹிம். அவர் சொல்வதை கேட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒன். அவர் சொன்னால் போதும். அவர் சொன்னால் போதும். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் இனஃப் வாட் ஹீ சேஸ். இட்ஸ் இனஃப் வாட் ஹீ சேஸ். அவர் சொன்னால் போதும். போதும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இனஃப். அவர் சொன்னால் போதும். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் இனஃப் வாட் ஹீ சேஸ். நெக்ஸ்ட் ஒன். அவள் சொல்வதை கேட்க மாட்டாள். அவள் சொல்வதை கேட்க மாட்டாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஷி won't listen. ஷி won't listen. அவள் சொல்வதை கேட்க மாட்டாள். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சொல்வதை கேளுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா லிசன் டு வாட் யூ ஹாவ் டு சே. லிசன் டு வாட் யூ ஹாவ் டு சே. நீங்கள் சொல்வதை கேளுங்கள். நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா தே won't listen. தே won't listen. அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். நெக்ஸ்ட் ஒன். சொல்வதை செய்வது நல்லது. சொல்வதை செய்வது நல்லது. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா பெட்டர் டு டூ வாட் இஸ் சேட். பெட்டர் டு டூ வாட் இஸ் சேட். சொல்வதை செய்வது நல்லது. நெக்ஸ்ட் ஒன். நான் சொல்வதை யோசித்து பார். நான் சொல்வதை யோசித்து பார். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா திங்க் அபவுட் வாட் ஐ எம் சேயிங். திங்க் அபவுட் வாட் ஐ எம் சேயிங். திங்க் அபவுட் அப்படின்னா யோசித்து பார் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஐ எம் சேயிங். நான் சொல்வதை யோசித்து பார். திங்க் அபவுட் வாட் ஐ எம் சேயிங். நெக்ஸ்ட் ஒன். யாரோ ஒருவர் சொல்வதை நம்பாதே. யாரோ ஒருவர் சொல்வதை நம்பாதே. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பிலீவ் வாட் சம்ஒன் சேஸ். டோன்ட் பிலீவ் வாட் சம்ஒன் சேஸ். டோன்ட் பிலீவ் அப்படின்னா நம்பாதே அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருவர் சொல்வதை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் சம்ஒன் சேஸ். யாரோ ஒருவர் சொல்வதை நம்பாதே. டோன்ட் பிலீவ் வாட் சம்ஒன் சேஸ். நெக்ஸ்ட் ஒன். எதையும் சொல்வதற்கு முன்பாக யோசி. எதையும் சொல்வதற்கு முன்பாக யோசி. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா திங்க் பிஃபோர் யூ சே எனிதிங். திங்க் பிஃபோர் யூ சே எனிதிங். திங்க் பிஃபோர் அப்படின்னா முன்பாக யோசி அப்படின்னு அர்த்தம். எதையும் சொல்வதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ சே எனிதிங். யூ சே எனிதிங். எதையும் சொல்வதற்கு முன்பாக யோசி. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் திங்க் பிஃபோர் யூ சே எனிதிங். நெக்ஸ்ட் ஒன். எதையும் சொல்வதற்கு முன் விசாரி. எதையும் சொல்வதற்கு முன் விசாரி அல்லது எதையும் சொல்வதற்கு முன் கேள் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்க் பிஃபோர் யூ சே எனிதிங். ஆஸ்க் பிஃபோர் யூ சே எனிதிங். எதையும் சொல்வதற்கு முன் விசாரி. நெக்ஸ்ட் ஒன். எது சொன்னாலும் கோபித்து கொள்ளாதே. எது சொன்னாலும் கோபித்து கொள்ளாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி நோ மேட்டர் வாட். டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபித்து கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம். எதை சொன்னாலும் நோ மேட்டர் வாட். எது சொன்னாலும் கோபித்து கொள்ளாதே. டோன்ட் கெட் ஆங்க்ரி நோ மேட்டர் வாட். நெக்ஸ்ட் ஒன். என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா காண்ட் லிசன் டு எனிதிங். காண்ட் லிசன் டு எனிதிங். என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. கேட்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காண்ட் லிசன். என்ன சொன்னாலும் டு எனிதிங். என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. காண்ட் லிசன் டு எனிதிங். நெக்ஸ்ட் ஒன்.
நீங்கள் சொல்வதை நிறுத்துங்கள். நீங்கள் சொல்வதை நிறுத்துங்கள். ஸ்டாப் வாட் யூ சே. ஸ்டாப் வாட் யூ சே. நீங்கள் சொல்வதை நிறுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன். எப்போதும் எதையாவது சொல்லாதே. எப்போதும் எதையாவது சொல்லாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ஆல்வேஸ் சே சம்திங். டோன்ட் ஆல்வேஸ் சே சம்திங். எப்போதும் எதையாவது சொல்லாதே. சொல்லாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சே அப்படின்னு சொல்லணும். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ், எதையாவது சம்திங். எப்போதும் எதையாவது சொல்லாதே. டோன்ட் ஆல்வேஸ் சே சம்திங். நெக்ஸ்ட் ஒன். முடிந்தால் சொல்லி பாருங்கள். முடிந்தால் சொல்லி பாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டெல் மீ இஃப் பாசிபிள். டெல் மீ இஃப் பாசிபிள். முடிந்தால் சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் சொல்வது சரி வராது. நீங்கள் சொல்வது சரி வராது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஆர் நாட் ரைட். யூ ஆர் நாட் ரைட். நீங்கள் சொல்வது சரி வராது. நெக்ஸ்ட் ஒன். உங்களை நேசிப்பவரிடம் சொல்லுங்கள். உங்களை நேசிப்பவரிடம் சொல்லுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டெல் சம்ஒன் யூ லவ். டெல் சம்ஒன் யூ லவ். உங்களை நேசிப்பவரிடம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ். ஸோ இது இன்னொரு தடவை கூட நீங்கள் பொறுமையாக கேளுங்க. நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.